ஓம் சக்தி. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துகின்ற பயிற்சி அது குரு தான் தர முடியும். இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கும், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கணும். அந்த கனவை எப்படி அடையணும்னா ஒரு நோக்கு இருக்கணும். ஒரு நோக்கோட தான் அம்மா அவதரித்தாங்க. 21ஆம் நூற்றாண்டில் அறிவியலோட வறட்சியில மக்கள் எல்லாம் அறியாமையில் இருப்பாங்க, நிறைய தவறு செய்வாங்க, கொள்ளையடிப்பாங்க, சோம்பேறியா இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க, பொறாமையா இருப்பாங்க, அடுத்தவருக்கு நிறைய கெடுதல் செய்யணும்னு நினைப்பாங்க. மனதளவில் தெய்வத்தை நம்பி சில பேர் உண்மையா இருப்பாங்க, பக்தியா இருப்பாங்க, நல்லது செய்வாங்க, நல்லதே நினைவாங்க. அவங்கெல்லாம் துன்புறுத்தப்படுவாங்க. அப்ப அவங்கள காக்கணும்னா அம்மா எல்லாரும் நல்லவங்களா மாத்தணும். என்ன வழிமுறைன்னு பார்த்தா, ஒன்று சட்டம், காலப்போக்கில் அந்த சட்டத்தை மக்கள் மதிக்காம போகலாம். இரண்டாவது நம்பிக்கை, இயற்கை மேல இருக்கிற நம்பிக்கையா செயற்கை நம்ம மேல இருக்கிற நம்பிக்கைன்னா, இப்ப எல்லாருமே செயற்கை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அதாவது பணம் இருந்தா போதும் அப்படின்ட்டு. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஆதிபராசக்தி இருக்கு. அதுக்கு இந்த உடம்பு, உயிர், உணர்வை வளர்க்கணும்னா சிறு பிள்ளையா இருக்கும்போது பட்சத்துல மட்டுமே அவங்க நேரம், நாள், ஒரு நாளை ஒதுக்கி வணங்க பழகினா மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கும். கல்வி ரொம்ப முக்கியம். ஒரு கல்வியில தான் பகுத்தறிவு வளரும், ஒரு வாழ்க்கை தரம் உயரும். அதனால அந்த கல்வியை பத்தி அம்மா நிறைய சொல்லிட்டாங்க. நீங்க அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோ அங்க இருக்கு பாருங்க, புத்தகம் நிறைய இருக்கு பாருங்க அந்த ஷெல்ஃப்ல, அதை படிச்சு முடிச்சிருக்கணும். அவர் வாழ்த்து தான் வெளியே வருவார், இல்லைன்னா நம்ம எப்படியா போட்டோன்னு விட்டுடுவார். அதனால்தான் கடவுள் வாழ்த்த முதல்ல வச்சாங்க. அப்ப கடவுள் யாரு? நீங்க தான். எப்படி? முதுமையில இருக்கிறாங்கன்னா உங்களை நீங்க பத்திரமா பார்த்தீங்கன்னா உங்க மனசுல யாரு இருக்கா? அம்மா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ பெரியவங்களை மதிக்கணும். புத்தகம் படிச்சாதான், ஆன்மீக புத்தகம் படிக்கணும் கண்டிப்பா. திருவருட்பா, திருக்குறள், அம்மாவுடைய தல வரலாறு, அம்மாவோட மந்திரத்தின் அர்த்தம், அம்மாவுடைய அருள்வாக்கெல்லாம் நீங்க தெரிஞ்சிங்கன்னா தான் மனசு பெரிய பெரிய ஆளா செயல்றதுக்கான வழிமுறை இருக்கும். அம்மாவுடைய அருள்வாக்கு பாப்போமா? ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. ஒரு சித்திரை பௌர்ணமி கலச வேள்வி பூசை பற்றி. இந்த சித்திரை பௌர்ணமி கலச வேள்வி பூசை நாட்டின் அமைதிக்கும் நல்ல முன்னேற்ற பாதைக்கும் வழிவகுக்கும். வருங்காலத்து மனித சமுதாயத்துக்கு நன்மை தரவும் கலந்து கொள்கிற மகளிர் குழந்தை பேற்றுக்கும் இந்த பூசைகள் வழிவகுக்கும். தயவு செய்து தொண்டுக்கு வந்துரு, சித்ரா பௌர்ணமி தொண்டுக்கு வரவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி மனசுல இருந்தா மட்டும்தான் நீங்க வந்த அம்மாவுடைய சரணாகதி, அம்மாவை உணரக்கூடியது, அம்மாவே நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அருள்மிகு பங்காரம்மாவின் சீடராக இருக்க முடியும். இந்த அருள்வாக்குக்கு உகந்தது 1008 ஒரு போற்றி. மலர்கள்ல அச்சம் தவிர்த்தே ஆழ்வாய் போற்றிவோம். இந்த குழந்தைங்களுக்கு முதல்ல வாசிங்கன்னு சொன்னப்ப என்ன இருந்தது அவங்களுக்கு? அச்சம், தயக்கம். தமிழை சரியா படிச்சுடுவோனா, தப்பா படிச்சுடுவனோ, எழுத்து கூட்டிடுவோன்னு பயம், தயங்கம் இருந்துகிட்டே இருந்தா நம்மளை விட தயக்கம் இல்லாதவங்க, தைரியமானவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர குருவின் முக்கியமான விஷயம், தயக்கம் இருக்கக்கூடாது. பேசணும், எடுத்து தைரியமா பேசணும். எதை பேசக்கூடாதுன்னா பெரியவங்களை தப்பா பேசக்கூடாது. அச்சத்தை தவிர்க்க தான் முடியும், கம்ப்ளீட்டா ஒழிக்க முடியாது. ஒரு முறை அம்மா நான் இருக்கிறேன், கவலைப்படாத மகளேன்னு சொன்னாதான் நிரந்தரமா தைரியமா இருக்கணும். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி பிடிச்சுக்கிட்டே நில்லுங்க அம்மா முன்னாடி. ஒரு கையில தான் பிடிக்கணும். அம்மா சொல்றாங்க, கவலைப்படாத மகளே நான் இருக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க? தெளிவான டம்ளர், உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது. இவங்களுக்கு வயது 50, அனுபவசாலி, ஆன்மீகவாதி. 70 மன்னிக்கணும், கைத்தட்டி பாராட்டுவோம். இவங்க என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்களும் சிலதை மன கவலையாக பிடித்து கொண்டு இருப்பார்கள். உண்மையா இல்லையா? ஆனா அம்மா என்ன சொல்லுச்சு? நான் இருக்கிறேன், கவலைப்படாத. அவங்க என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க? கவலையை பிடிச்சிட்டு இருக்காங்க. டம்ளர் தான் உங்களுடைய கவலை. அதோட வெயிட் மாறுமா? அப்படியேதான் இருக்கும். தண்ணியோட வெயிட் மாறாது. எத்தனை முறை நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும், அம்மாக்கு தொண்டு செஞ்சாலும், மாலை போட்டாலும் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க?
கவலையை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, குறையவே குறையாது. எவ்வளவுதான் வேப்பில அடிச்சு உங்களுக்கு அம்மா சொல்லும். ஸோ இந்த கவலையை போக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றதுல மனசை 4 விதமா பிரிக்கிறாங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் முதல்ல இருக்கும் பேனிக்னு சொல்லுவாங்க, பீதின்ட்டு. அப்ப எப்படி இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நேரத்துல தெளிவா இருந்து அந்த சூழ்நிலையை எப்படி உதவணும்னு ஒரு விஷயம் இருக்கணும். அடுத்தது பதற்றம், எதுக்கு எடுத்தாலும் பதற்றம், அம்மா வந்தா பதற்றம், யாராவது எதை சொன்னாலும் பதற்றம். அதுக்கு என்ன சொல்லணும் அம்மா அப்படி சொல்றாங்கன்னா, மனசுக்குள்ள 3 முறை மூல மந்திரம் சொல்லணும். அந்த பீதி இருந்ததுல அதுக்கு நீங்க தியானம் பண்ணணும். இந்த மாதிரி வயசாயிட்டு இருக்கு, திடீர்னு நெஞ்சு வலிக்கும், நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னா நம்மளை சுத்தி இருக்கவங்கள தயார்படுத்தணும். இந்த போன்ல ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ல சொந்தக்காரர் இருக்காங்களா, ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்கா, டாக்டர் இருக்கா, உடனே கூப்பிடுவாங்கன்னு இந்த பசங்களெல்லாம் தயார்படுத்தணும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருந்தா எடுத்து வச்சுக்கணும். இதுதான் அவசர காலத்துக்கு பீதி அடையாமல் தெளிவா நல்லா இருக்கிறவங்க செய்யணும். இதெல்லாம் தான் அம்மா சொல்றாங்க ஆன்மீக அறிவு. நெருப்பு பிடிச்சிட்டா என்ன பண்ணணும், மயக்கடிச்சு விழுந்தா என்ன பண்ணணும், அரடாக் வந்தா என்ன பண்ணணும்னு பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி அவசியம். முதல் உதவி பயிற்சி எடுக்கணும். 2வது, இந்த சப்ஜெக்டே வராது, ஃபெயில் ஆகும், யார கேள்வி கேளுங்களேன், 600க்கு 400 தான் எடுப்பேன், அவனே தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். அவனுக்கு காரணம் பதற்றம், இது எனக்கு வராதுன்றது. அவன் கண்டிப்பா 3 முறை மூல மந்திரம் சொல்லணும். 3வதாக தயக்கம். இவங்களுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கு. புரியலன்னா கேளுங்க, அம்மாவை பத்தி என்ன கேள்வி வேணா கேளுங்க. அப்புறம் கேட்டு தெரிஞ்ச பிறகு அம்மா அம்மா சந்தேகப்படக்கூடாது. நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அம்மா அவதாரம் எடுத்ததே உங்களை பாஸ் பண்ண வைக்கதான்ட்டு. அந்த வேலைலாம் அம்மா செய்யாது. அந்த தேர்வுக்கான ஒருங்கிணைப்பு, விடாமுயற்சி, ஞாபக சக்திக்கு தான் இந்த பயிற்சி. 108 என்பது மந்திரம் அல்ல, உங்களுடைய மறதியை அழிக்கக்கூடிய மகா சக்தி பெற்றது. இது சொல்லணும் மந்திரத்தை. அந்த மழை வேண்டுதல் படிக்க தெரியணும். 3 கேள்வி. அம்மாவோட ஆசியுரையில 2 மரத்தை ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாங்க. எந்த மரங்கள்? உள்ளுக்குள்ள சின்ன விதைய பங்காரம்மா இருக்கிறாங்க. அவங்க மாமரம் பெருசாச்சுன்னா என்ன கொடுக்கும், நிழல் கொடுக்கும், நிறைய சுவை கொடுக்கும். அதுவும் குறிப்பா கோடை காலத்துல தான் மாம்பழம் காய்க்கும். அடுத்த கேள்வி, இன்னொரு மரம் சொன்னாங்களே அம்மா, ஆலமரம். மனசுக்குள்ள சின்னதுதான், நான் பெரிய ஆளாகணும், நேர்மையா இருக்கணும், திருடக்கூடாது, உண்மை பேசணும்னு நினைக்கிறீங்களா, அது விதை பெருசாகி ஆலமரம் விழுதை கொடுக்கும். அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க பண்ணதான் வயசானப்ப தாங்கி பிடிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைங்களை அன்பு, பாசம், பணிவு, பண்பு தர வேண்டும் என்று பங்காரம்மா சொல்லியிருக்காங்க. 4 கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. நம்ம அன்பு, பாசம், பணிவு, பண்பு, அது தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் அம்மா என்ன சொல்றாங்க. சின்ன விதை, சின்ன சின்ன விஷயம்தான். நாளைக்கு என் குழந்தை என்ன பத்திரமா பார்த்துக்கணும்னா அன்பா சொல்லியே வளங்க. அம்மாவுக்கு வயசாக முடியாம போக என்ன பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லுங்க. இந்த வியாழனுடைய கருத்து தானம் என்னவென்றால், அம்மா சொன்ன மாதிரி இந்த வேள்வி முக்கியம், அந்த பணி முக்கியம். ஏனென்றால் அம்மா சொல்றாங்க, மாற்றத்தை தரக்கூடிய, இயற்கை வளம் தரக்கூடிய சக்தி இந்த வேள்வி யாவகுண்டத்துக்கும் கலசத்துக்கும் அந்த மந்திரத்துக்கும் உண்டு. அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி மிக மிக முக்கியமானது. அதில் உயிர், உணர்வு, உடலை தொண்டாக செய். நீ இறை சக்திக்கான யாகம் துறவிகள் செய்தவர்கள், அவர்கள் செய்த பலனை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்ரா பௌர்ணமி பத்தி எல்லாரும் சொல்லி, யார் யார் முடியுமோ அவங்க ஏககுண்டத்துக்கும் கலசத்துக்கும் சென்று அந்த இயற்கை சக்தியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மனம் மாற வேண்டும் என்றால் இந்த சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும். அதை நம்பிதான் அம்மா 50 ஆண்டுகளுக்கு முன்னாக ஆன்மீக அவதாரம் எடுத்து நாளைய உலகம் ஆன்மீகம் உலகம் நம்மளை நம்பி சொல்லிட்டு போயிருக்காங்க. அது அவங்களுடைய மடியிலே இந்த பிள்ளைகள் செய்து காட்டியிருக்காங்க. 3வது, அந்த 1008 மலர்கள்ல 76வது போற்றி என்ன? ஓம் அச்சம் தவிர்த்து ஆழ்வாய் போற்றுவோம். என்னுள்ள இருளையும் தயக்கத்தையும் எடுத்து யார் ஆள வேண்டும்? அம்மா ஆள வேண்டும். மக்கள் நெறி, மக்களுக்கு நலனையும் கருணையும் என்கின்ற அந்த ஆன்மீக ஆட்சி வர வேண்டும் என்றால் நம்மில் ஒருவர் எம்எல்ஏ ஆகவோ, எம்பி ஆகவோ,
கவுன்சிலராகவோ தலைவராக வர வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. ஆன்மீக ஆட்சி இருந்தா 4 இருக்கும். மக்களை உடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு கருணையான விஷயங்கள் நடக்கும். மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு இருப்பாங்க. 3வது மழை மும்மாரி பொழியும். 4வது நோய் அறவே இருக்காது. இப்படி இருந்தாதான் ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். இப்ப அருளாட்சியாக நமக்கு மட்டும்தான் அம்மா சில ஆட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அருளாட்சி பரவ வேண்டும். மக்கள் எல்லாம் மன நிம்மதியோட இருக்க வேண்டும் என்று அம்மாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். அவர் என்றுமே பேராற்றலாக, பேரன்பாக, பேரொளியாக, பெரும் தெய்வமாக இருந்து தன் குரு அருளை தர வேண்டும் என்று அவருடைய கருணை வேண்டி நமக்கு திரும்பவும் இந்த வழிபாடில் கலந்து கொள்ள அவர் கருணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.